திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அப்படி இருக்கும் பொழுது ஏனோ நாம் மற்றவர்களையும் சூழ்நிலைகளையும் பிராணிகளையும் மற்ற எல்லாவற்றையுமே குறை கூறுகின்றோம். இப்படி குறை கூறுவதால் எந்த பயனும் இல்லை, எந்த பயனும் இருக்க போவதும் இல்லை. அப்படி நினைப்பது, அப்படி செய்வது எந்த விதத்திலும் நம்மை முன்னேற விடாமல் செய்துவிடும். நாம் நிறை வாழ்க்கை வாழ நம்மை நாம் சீர்படுத்தி, அதாவது நம் எண்ணங்களை சீர்படுத்தி செயல்களை அதன்படி ஒழுங்காக செய்யும் பொழுது மட்டுமே விளைவுகள் நன்றாக இருக்கும். இறைவனது துணையால் மட்டுமே நம்மை நாம் சரி செய்து கொள்ள முடியும் என்பதால் மனிதனுக்கு பக்தி அவசியமாகிறது. எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட எல்லையற்ற சர்வ வல்லமை படைத்த பேராற்றலின் பெருங்கருணையின் ஆசீர்வாதத்தோடு வாழ்க்கை பயணம் நடக்கும் பொழுது மட்டுமே அனைத்தும் நலமாகும் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி தன்னை திருத்திக் கொள்ளுவதே ஆன்மீகம் என்ற ரமண மகரிஷியின் வார்த்தைகளையும் முன்வைத்து இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.